பிரபா, பிரக்யா கிட்ட எப்படி அவளோட போன் இருக்குல்ல, அவளுக்கு போன் பண்ணி பாரு. பாட்டி, நான் நிறைய தடவை உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? இருந்தாலும் இப்ப அவ எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லையா? எனக்கா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இப்பவும் எடுக்கல பாட்டி. வேற வழி இல்ல, நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாருங்க. அதுல யாராவது ஒருத்தர் பிரக்யா எங்க போனாங்கறத நிச்சயமா கவனிச்சிருப்பாங்க. போங்க, கேட்டு பாருங்க, சீக்கிரம் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாராவது பிரக்யாவை எங்கேயாவது பாத்தீங்களா? அண்ணே, நீங்க பிரக்யாக்காவை பாத்தீங்க? அண்ணே, ஒரு நிமிஷம். நீங்க பிரக்யா மேடம் எங்கேயாவது பாத்தீங்களா? நீங்க பிரக்யாக்காவை பாத்தீங்களா? நீங்க யாராவது பிரக்யாவை பாத்தீங்களா? அப்பா கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கேன். என் பிரக்யாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத. நீதான்ப்பா அவளை நல்லபடியா காப்பாத்தணும். இவ்வளவு பெரிய பொம்மைய தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆமாத்த. நீ கிட்ட கிட்ட போயிடாத, இங்கே நின்னு பாரு. தப்பி தவறி மோதிட்டினா பிரச்சனை ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க மாமா. அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய செலவாகும். இல்ல மாமா, இது நான் உங்க அத்தையை நினைச்சு கவலைப்படல. இவ மோதி அந்த உருவ பொம்மை விழுந்துடுச்சுன்னா அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும். அப்படின்னா நீங்க என்ன பத்தி கவலைப்படலையா? ஐயோ, உனக்கு புரியலமா. ஒரு ஹெவி லோடு ட்ரக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது மேல மோதின சின்ன வண்டிக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ட்ரக்குக்கு எந்த நஷ்டமும் வராது. கரெக்டா சொன்னீங்க மாமா. அதோட சைஸ் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா வெயிட் விஷயத்துல நீங்க தான் அதை விட டாப் அத்தை. சரியா சொன்ன. ஏண்டி, நீ இவரு கூட சேர்ந்துகிட்டு பேசுறியா? சரி, அதெல்லாம் விடுங்க அத்தை. நாம ரெண்டு பேரும் அதுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அப்பதான் அந்த பிரக்யா இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு தெரியும். என்னம்மா அறிவில்லாம பேசுற? நீங்க உள்ள போற நேரம் பார்த்து வெளியே பத்த வச்சுட்டாங்கன்னா பட்டாசு சத்தத்துல உங்க காட்டு கத்தல் கேட்கவே கேட்காது. ஏன் மாமா அபசகனமா பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் பத்த வைக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். இந்த மாதிரி சான்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துரலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா காப்பாத்த நான் வர மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். ஆமா, இப்ப உங்களை யாரு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு, பேசாம ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. நீ வாமா, இதுக்கு போலாம். ஊஞ்சலாடுது, பெருசா பேசுற. அதோ கதவு அங்க இருக்கு, வாங்க அத்தை. ஏய், என்ன பண்றீங்க? சீக்கிரமா உள்ள போய் பார்க்கலாம். நான் உள்ள போறேன். முதல்ல நான் தான் உள்ள போவேன். நீங்க அந்த கேட்டோட சைஸ பாத்தீங்களா? சின்னதா எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க உங்க சைஸ பாருங்க. உனக்கு கிண்டலா போச்சுல்ல? பாத்துக்கிட்டே இரு, நான் இப்ப உள்ள போறேன். நீ வெளியில நின்னுகிட்டு கேட்டோட சைஸ பாத்துக்கிட்டு இரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இப்போ நீ எதுக்காக கதவை சாத்தின? நீங்க பாரு, நாங்க உள்ள போய் பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். இது ராவண மியூசியம் ஒண்ணும் இல்ல, உள்ளலாம் போய் பார்க்க முடியாது. பேசாம போங்க. உள்ள போறதுக்குலாம் நான் பர்மிஷன் தர முடியாது, போங்க. எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒண்ணு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. மரியாதையா கதவு தர, நாங்க உள்ள போனோம். நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? நான் அபியோட அண்ணி, இவங்க அபியோட சித்தி. அதுக்கு என்ன இப்ப டான்ஸ் ஆடணுமா? நீ டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்கு நாங்க வரல. நான் அபி கிட்ட போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணேனா அடுத்த நிமிஷம் உன் வேலை போயிடும். போங்க 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 போங்க. அப்படியா? யாருகிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோங்க, பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.